வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து நிறையா இருக்குது, முகூர்த்தம்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு மத்தியானம் வரைக்கும், நாளைக்கு நைட்டு, நாளான்னைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அது சிம்பிள் பட் ஹெல்த்தி. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட மேக்கிங் வச்சுங்களேன். என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்க்கணும்னா இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா முந்திரி போட்டிருக்கோம், கொஞ்சம் 2 பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், நிலக்கடலை போட்டிருக்கோம், அப்புறம் ஒரு 4-5 பாதாம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரசாளி பழம், சின்ன பழம். இது அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி போடுறோம். இது மேக்கிங் வீடியோ. இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பழத்தோட அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்லாம், இப்படி சாப்பிட்லான்னு. நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு எது கேட்குதோ அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்தது தயிர் போட போகிறோம். தயிர் வந்து கொஞ்சம் நிறையவே போடுறோம். சாரி. ஸோ இந்த அளவு தயிர் போட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம். எப்படின்னாலும் எனக்கு வந்து இது போதுமான அளவு இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மதியம் ஒரு வேளை சாப்பிடாமல் கட் பண்ணிடும். ஸோ இதுதான் நமது உணவு சாப்பிடும் முறை. ஓகே.